வெல்கம் பேக் டு சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளோட சேனலில் வந்து ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். சித்ரா பௌர்ணமிக்கு பார்த்தீங்கன்னா கிரிவலம் போயிருந்தோம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு போல் முத நாள் போனோம். ஆனால் நாங்கள் வந்து முத நாள் எப்படி சொல்கிறது, பிரதோஷம் முடிஞ்சு எப்போ வேணாலும் நம்ம போய் கிரிவலம் சுற்றலாம் அப்படிங்கிறது தான் வந்து லாஸ்ட் டைம் நாங்கள் சித்ரா பௌர்ணமிக்கு போயிருந்தப்போ ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்கள் பிரதோஷம் அன்னைக்கே, சனி பிரதோஷம் அன்னைக்கே நாங்கள் போய் கிரிவலம் சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோ கொஞ்சம் நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நல்ல வேளை நாங்கள் போல், அவ்வளோ கூட்டம் அதிகமாக இருந்திருக்கு. நாங்கள் முன்னாடியே போயிட்டு கிரிவலம் சுற்றிட்டு வந்தாச்சு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சில இன்ஃபர்மேஷன் வந்து சொல்கிறேன். நீங்கள் கிரிவலம் போகக்குள்ள, அதாவது நீங்கள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு போகிறீங்க இல்லை அதுக்கு மொதல் நாள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கடை வந்து எப்போதுமே சைடில் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்லன்னா சாப்பிட்டுக்கலாம். காஃபி, டீ, ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எது வேணாலும் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே நடந்து போகலாம். நாங்கள் வந்து கண்டினியூவாலாம் நடக்கலை. கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துருந்துட்டு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படி தான் நாங்கள் போயிட்டுருந்தோம் ட்ராவல் பண்ணி. ஏன்னா ஒரே கண்டினியூவாக நம்ம நடந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கால் வந்து பெயின் அதிகமாகிடும். ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போங்க. நாங்கள் நைட்டே ஒரு 10:30 போல் நடக்க ஆரம்பித்ததுனால மார்னிங் சீக்கிரமே நாங்கள் வந்துட்டோம். ரொம்ப வந்து வேகமாக போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை, பொறுமையாகவே போய்க்கலாம். இந்த கோயிலில் வந்து கொஞ்சம் நாளே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் போயிருந்தோம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா எங்கேயுமே ரெஸ்ட் எடுக்க முடியாது, ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருக்கும். அதேமாதிரி சாமி பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம். இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லணும்னு நினச்சின்னா, மார்னிங் 7 o'clock வந்து கோயில் ஓப்பன் பண்ணுவாங்க. அதே மாதிரி சாயந்தரம் வந்து 4 o'clock வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த டைமிங்கில் 4 to 8:30 வரை மட்டும்தான் சாமி பார்க்க முடியும் ஈவினிங்கில். இந்த டைமிங் நோட் பண்ணிக்கிட்டு அந்த டைமிங்கில் நீங்கள் போய் சாமி பாருங்கள். மற்ற டைமிங்கில் போனீங்கன்னா சாமி பார்க்க முடியாது. காலையில் 6 மணிக்கெலாம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க, 7 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.